அவன் செவிதானே மலர்களிலே பட நிலம் கண்டேன் திருமகாணவன் கருணை முகம் கண்டேன் மலர்களிலே பட நிறம் கண்டேன் அதில் மாதவன் கருணை மனம் கண்டேன் மலர்களிலே பட நிறம் கண்டேன் மலர்களிலே பட நிறம் கண்டேன் மாணவன் வடிவம் அதில் கண்டேன் மலர்களிலே பட நிறம் கண்டேன் அதில் மாதவன் கருணை முகம் கண்டேன் பக்தி என்னும் ஒரு படம் தொடுத்தேன் அதில் பாதம் என்னும் இரு சரம் தொடுத்தேன் மீண்டும் யாவும் தோண்டிய மீண்டும் கிடைக்கப்படுமா என்னென்ன பிரமா ஆதிகளே ஜனகர் சந்தனர் சனத்குமாரர் சன சுதசர் என்ன நான்கரும் உற்பத்தி செய்தார் அருளோ சோமனை கண்டு வணங்கி ஆசிபட்டு சரிகை கிரிகை யோகம் ஞானம் என்ன மந்திரங்களை கற்று சனகாலம் ஆசிபட்டார் அதை கண்ட பிரமா மறுபடியும் உற்பத்தி முற்பட்ட போது அவரது மடியின் ஆடும் ஆத்மாவோட வைஷோடும் கட்டுவிட தக்கடும் பிறகு குளியிலும் புலவர் நாவையிலும் புலசியர் காதலும் ஆத்து கண்டடும் ஆங்கரசர் ஒத்தலும் இறுதி கரத்திலுமாக 10 பேர் தோற்றுவிக்கப்பட்டனர். அந்த 10 பேர் 9 இல்லறத்து ஈடுபட்டு திருமணம் செய்து கொள்ள புறப்பட்டாலும் என்னையும் திருமணம் செய்து வாழ எமது தந்தை சொன்னதை மறுத்து உரைத்ததால் பூலகத்தில் கந்தரமாக பிறக்கும் வைத்தார். அப்பேற்பட்ட கந்தரமாக பிறந்து என் தமையன் தக்கன் கொடுத்த சாபத்திற்கிணங்க சிரசாகப்பட்டது. 1000 கட்டும் சாபத்தை பெற்றோம். நாராயணமக 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 நாராயண 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 நாராயணமக கேசவாயணமக மாதவாயணமக எல்லாம் வருவார்கள். நாராயணா முருகப்பெருமானே நல்ல வேளை
நான் கேட்கிறேன், பக்கமடத்து மேல மிகப்பெரிய மரியாதை வச்சிருந்தேன். ஆனா ஏன் தடவை வெடிக்க சொல்லுக்கு நீங்க எவ்வளவு பகுமானம் கட்டி வாசிக்கிற பத்தியா? ஒரு நாள் கூட வெடிக்கலையே சாமி. அப்படி ஒரு எண்ணமா? ஒன்றும் வருத்தப்படாதீங்க. அப்படி எக்கு தப்புல தலைகளை வெடிச்சுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பான முறையில் உங்க 4 பேர்த்தையும் சேர்த்து கூட்டி விடாம தான் இருக்கு. அங்கே 4 நாடகம் பேசியிருக்கேன், அதுல ஒரு 2 நாடகத்தை போடுவான். விட்டுறக்கூடாது யாருமே. நாரா நடிகர் சேவால் அவர்களுக்கு கிராமத்து சார்பாக பொன்னாடையை போத்தப்படும். பொன்னாடை எழுவித்து போடாரம் சேர்த்த மாபெரும் கிராமத்தார்கள் அதனால அப்படிப்பட்ட பெருமை கிடங்க எல்லா உள்ள பெருமானது பாதம் அணிந்து அனைத்து சிறப்படை சேர்த்து இந்த உயர்ந்த இடத்தில் பொன்னாடை எழுவித்து கௌரவப்படுத்திய அத்தனை எல்லா உள்ளங்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த நாடகத்தை நடத்தும் முறையில் நடத்தி கொண்டிருக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் சிறந்தாந்த நன்றியை உறுத்தாக்கி கொண்டு நாரதர் வந்தாலும் மேடையின்பாகவே படுத்து உறங்குவேன் என்று தங்கள் நேர்த்திக்கடனை முறையோடு செலுத்தி கொண்டிருக்கூடிய பக்தகோடி மையன்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு எங்கள் பணியை தொடங்குகிறோம். நன்றி நன்றி. வணக்கம். ஆக அப்படிப்பட்ட இடத்துடைய பெருமைகள் ஆகியம் இருந்தாலும் படபட நாளந்து உள்ளி படித்த சிவான நன்மை அளவென்பது ஒருத்தான் அடங்க அலங்கார மலை குளமலை கோலமலை குளுமாமலை கொட்டமலை நிலமலை நிண்டமலை எம்பெருமாசிக்கு திருவேங்கடமலை அப்படிப்பட்ட மலைகளுக்கு ஒப்பான பெருமைகள் எந்த கூறினாலும் விநாயக பெருமாள் அவனின்றி அடவு மசுவது கிடையாது. விடைகளை தீர்க்கக்கூடிய பெருமானது பாதமடைந்தால் வாழ்க்கை அனைத்து காரியத்திலும் வெட்டுபடும் நோக்கத்திற்கிணங்க அவரது சுழி போட்டு பெருமைகளை சேர்ப்போம். எப்பேற்பட்ட பெருமானாக விடை கொண்டிருக்கிறார். இந்த தத்துவத்தின் அடிப்படையில் ஓரானை கண்டை உமையார் திருமகனை ஓரானை கற்பகத்தை பேணினாள் மாறாத வித்தை தரும் புத்தி தரும் புத்திர சம்பத்து தரும் சக்தி தரும் சித்தி தரும் உண்டா சுடி போட்டு இசைகளது அவன் துணையாரே சுகம் கூடும் தொடர்ந்து அவன் துணையாரே சுகம் கூடும் தொடர்ந்து ஓட்டு சகலது தொடங்கி அழியாத பெருகள் பொம்மணி அழியாத பெரு செல்வம் மகனே ஆனந்த கூத்தடி மகனே தடி மகனே உள்ளகாசி ஓட்டி சகலது தொடர்ந்து அந்த துகையாவும் தடுக்கும் 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 கொடுக்கும் வருத்துயர் யாவும் இன்று தடுக்கும் 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 அங்கேடம் ஒரு மாதம் படைக்கும் ஒரு மாதம் எடுக்கும் அவன் அசைத்து வர அருள்மணிகள் ஒழிக்கும் கணேசன் அசைத்து வர அருள்மணிகள் ஒழிக்கும் பிள்ளையாரி ஓட்டு செயலது தொடடு இல்லை 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 எல்லாம் தான் கொடுக்கும் பிள்ளை அவன் கேட்டு சொல்ல வார்த்தைகளே இல்லை இல்லை ஆட்டம் என்ன பாட்டம் என்ன அனைத்தும் ஆட்டம் என்ன பாட்டம் என்ன அனைத்தும் அந்த ஆட்டமின்றி பாடு நடக்கும் கணேசன் ஆட்டமின்றி பாடு நடக்கும் பிள்ளைகாரி ஓட்டு சகலது தொடக்கும் அவன் துணையாரி சுகம் கூடும் தொடர்ந்து அவன் துணையாரி சுகம் கூடும் தொடர்ந்து என்று எல்லாவிட பெருமானது பெருமைகளை முறையோடு பாதமணிந்து பெற்றாளர்களுடைய இடத்துக்கு சிறப்பு சத்தாலும் இந்த இடம் மேலும் மேலும் ரபியிடமாக விடை கொண்டிருக்கிறது. முருகனுடைய திருவருளாலே வேலுமருதையப்பா
வேதனைக்கு திறப்பா நாடு முழுவதும் மக்கப்பா நமச்சிவாய துறையப்பா திரு சந்தூர் படி வேலனப்பா எமது சிந்தையிடம் ஆடியப்பா முன்னோர்கள் வாக்கப்பா என்ன மூலமந்திர ஜெயிக்கணும் பாடு சொல்லி அப்படிக்கெல்லாம் பெருமை சேர்த்த அற்புத பூமி இந்த புண்ணிய பூமி. அப்படிப்பட்ட பெருமை இருந்தாலும் காசி விசாலாட்சி காஞ்சிபுரம் காமாட்சி எம்பெருமார் குடிகுட மதுரைகள் தாயவள் மீனாட்சி அந்த மீனாட்சியின் பெருமையை முறையோடு பாடிட்டு மத்தவரத பேசலாம். எப்பேற்பட்ட பெருமையோடு இருக்கிறார் என தத்துவத்தின் அடிப்படையில் பல்லாக்கு குதிரகிட பவனி வரும் மீனாட்சி பல்லாக்கு குதிரகிட பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி அண்டிகடாந்தக்கனிடம் பாசவத்தனா சாத்தி வாசவச்சேரா சாத்தி பல்லாக்கு குதிரகிட பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி அண்டிகடாந்தக்கனிடம் பாசவத்தனா சாத்தி வாசவச்சேரா சாத்தி அழகுதோட முடுக்குள்ள ஊருக்குள்ளே ஊருக்குள்ளே அவ வந்தாடி தெருக்குள்ள தேருக்குள்ளே தேருக்குள்ளே தோல்வியில போட பல்லாக்கு குதிரகிட பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி அண்டிகடாந்தக்கனிடம் பாசவத்தனா சாத்தி வாசவச்சேரா சாத்தி ஆதி வீரமுள்ள ராதான் புகாழ போடு அட திருநாடு அந்த புத்தேரு புட்டு வரும் திருநாடு வீராதி வீரனுள்ள சூராதி சூரனுள்ள பூமாழ பொட்டு வைத்த திருநாள் அந்த புத்தேரு புட்டு வரும் திருநாடு மாறாத அன்பு கொண்ட மகராசி மறக்காத எண்ணப்பட்ட மீனாட்சி ஊரோடும் பேரோடும் புறவாடும் ஒரு காட்சி பரத்தும் இணைய ஒரு நாள் திருநாள் பல்லாக்கி குதிரையில பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி அந்த பாட்டிகாரம் கக்கனிடம் பாசவத்தனா சாத்தி வாசவச்சேரா சாத்தி போடாதவை சம்பள போட்டால் சுந்தரம் மீனாட்சி தரம் முடிக்க கடந்தார் அவர் வீடாக பாதகத கடந்தார் கூடாத வேஷமுள்ள பொட்டாறு சுந்தரரி மீனாட்சி கரம் பிடிச்சி நடந்தார் நல்ல மீனான பாதையெல்லாம் நடந்தார் மதி போல படுக்கட்ட துடுத்தாரு மகராசி கண்ட கண்டு படுத்தாரு பேரண்ட பாலண்ட கருப்பான ஆரண்ட நிலத்தல முடி பாப்பாரு அதுக்குள்ள மனுஷாரு பல்லாக்கு குதிரைக்கிட பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி ஆட்டிகரந்தக்கனிட பாசவத்தனா சாத்தி வாசவச்சேரா சாத்தி அழகுதோட முடுக்குள்ள ஊருக்குள்ளே ஊருக்குள்ளே அவ வந்தாடி தெருக்குள்ள தேருக்குள்ளே தேருக்குள்ளே பாட தோட்டில போட பல்லாக்கு குதிரைக்கிட பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி ஆட்டிகரந்தக்கனிட பாசவத்தனா சாத்தி வணக்கம் 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 அன்புடன் அத்தனை பேர்களுக்கு நஞ்சார்ந்த வணக்கங்கள். அப்படிப்பட்ட பெருமையோடு முறையான இடம் தாயவள் பெருமையை முறையோடு பாதம் அடைந்தால் மட்டுமே அங்கிட வாழ்க்கையும் சிறக்கும். அப்படிப்பட்ட பெருமையோடு இடத்தை வைத்து மனிதனுக்கு பெருமையா அல்ல மனிதனால் அந்த இடத்துக்கு பெருமையா என்பதை ஆராய்ந்து பார்த்தால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்தந்த இடத்தை வச்சு மிகப்பெரிய செல்வாக்கம் சிறப்பு இந்த பூமியில் உண்டு. அப்படிப்பட்ட இடம் உலகம் ஒட்டக்கூடிய உத்தமமான சுந்தரவனம் முருகப்பெருமானுக்கு சொந்தமான இந்த இடத்தை நோக்கும் பொழுது ஏதேனும் பெருமைக்குரிய சத்தம் ஒன்று கேட்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்தால் என்ன சத்தம் அது? அற்புத குரலுக்கு சொந்தக்கார பெருமைக்குரிய பெண்மணிகள் இந்த இடத்தில் ஆரோட இசைபாடு கொண்டிருக்கிறார்கள். வள்ளியை பார்க்கணும், சீக்கிரம் வள்ளிக்கு முருகனுக்கு திருமணத்தை முடிச்சு வைக்கணும். நம்ம வந்த கழகமும் வெட்டி எடுத்தார் போட சொல்ல வேண்டும். நான் கூட நினைச்சேன் வந்த இடத்துக்கு வள்ளி மட்டும்தான் அழகு, மத்த யாருமா அழகோ இல்லையோ, வள்ளி மட்டுமா அழகு. கூட வந்துருக்கு பாருங்க குள்ளி, அடேங்கப்பா கரும்பு தான் நிக்கும்னா கொடுத்தாடைமாக சேர்ந்து நிக்கும். அது உங்களுக்கு தெரியுதா? அது இடத்துக்கு மகத்துவம் சேர்க்கிற இடமா இருக்கு. நீங்க எல்லாம் ஆச்சரியப்படுற ஒண்ணும் இல்ல, எல்லாமே கணிப்பு சக்தி தான். ஆக அப்படிப்பட்ட பெருமை இருக்கு. ஆக எவ்வளவு பெரிய ஆக்களா இருந்தாலும் பிள்ளை தன் வயது முத்தால் பிதாவன் சொல்புத்தி கேடான், கல்லினர் குழால் முத்தால் கணவனை கருதை பாரான், தெல்லற வித்தை கட்டால் சீடனும் குருவை தேடான், உள்ள நோய் பிடிகள் தீர்ந்தால் உலகம் பண்டிதரை நாடான்னு ஏடுகள் சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம்? பிள்ளை தன் வயது முத்தால் பிதாவன் சொல்புத்தி கேடான். கொஞ்சோண்டு வயசுக்கு மூத்த பிள்ளையாச்சுன்னா அப்பா பேச்ச சரியா கேட்காதா, எப்ப பார்த்தாலும் ஏப்பா நோய் நோயிட்டு இருக்க, எனக்கு தெரியாதா, நான் பாத்துக்கிறேன் பேச்ச கொடுப்பா, ஏப்பா தவணை கொள்ற அப்படின்னு சொல்லுமா. பிள்ளை தன் வயது முத்தால் பிதாவன் சொல்புத்தி கேடா, கல்லினர் குழால் முத்தால் கணவனை கருதி பாரா. கணவனுக்கு கொஞ்சம் வயசாயிட்டா
மனைவியோட சொல்லுவாளா, ஏங்க அங்கிட்டு ஓடிட்டு தெரிய ஒரு இடத்துல இருங்க, ஆனா நான் பாத்துக்கிற பேச்ச விடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் உருவாகுமா. கலியர் குழால் முத்தால் கடவுளை கருதிப்பாரார், தெல்லற வித்தை கட்டார் சீடனும் குருவை தேடான். நல்ல தெல்ல தெளிவா வித்தையை கத்துக்கிட்டாச்சுன்னா குருநாதர் தேடி யாருமே போக மாட்டாங்களாம். நம்ம தான் எல்லா வித்தையும் தெரியும்ல, தெரியலைன்னா அப்புறம் போய் கேட்டுக்கலாம் எண்ணம் தானா வந்துருமா. தெல்லற வித்தை கட்டார் சீடனும் குருவை தேடான், உள்ள நோய் பிடிகள் தீர்ந்தால் உலகம் பண்டிதரை நாடார். மனிதருக்கு நோய் நொடியெல்லாம் தீர்ந்து வச்சுன்னா இங்க யாருமே வைத்தியரை தேடி போக மாட்டாங்களாம். அப்ப நமக்கு நோய் வந்தா பாத்துக்குருவோம், அப்படி எண்ணம் தானா வந்துருமா. அப்படிப்பட்ட கால சூழ்நிலையில மனுஷருக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தாத்தேன் கடவுளுடைய நினைப்பே வரும். ஆகா குலசாமியோட வழிபாடு குறைஞ்சு வச்சோ, நம்ம நேரம் போனாத்தான சரியா இருக்கு, அப்ப கோயிலுக்கு போகாத இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சிந்தனைகள் தானாக தோன்றுமா. ஆக அப்படிப்பட்ட காலச்சூழ்நிலைகளும் இந்த பெருமையான இந்த மண்ணு எப்பேற்பட்ட பெருமையோடு விலை கொடுக்கிறது. தடம் மதிக்க நடக்கக்கூடியவர்கள் மனிதர்கள், தடம் மதித்து நடக்கக்கூடியவர்கள் மாமனிதர்கள், வரலாறு படிப்பவர்கள் மனிதர்கள், வரலாறு படைப்பவர்கள் மகத்தான மனிதர்கள். அப்படிப்பட்ட பூமியில தனக்கான வரலாறு உடைச்சு பெருங்கொண்ட எத்தனையோ சிம்ம சுப்பரமா விடக்கூடிய தலைவர் மத்திகளே இன்னைக்கும் பேரும் புகழும் தனக்கென்று சமாதி வைத்த ஐயா அவர்களுடைய பாடிட்டு எப்பேற்பட்ட பெருமையோடு விளங்குகிறது. அஞ்சாத சிங்கமடா முக்குடத்து தங்கமடா, அஞ்சாத சிங்கமடா முக்குடத்து தங்கமடா, குடமும் பார்த்துகின்ற தேவமகா தெய்வமடா. அஞ்சாத சிங்கமடா உலகத்தை தங்கமடா போட்டுகின்ற தேவமகா தெய்வமடா. முக்குடத்தில் பிறந்த மகா, முத்தாக வளர்ந்த மகா, முக்குளத்தில் பிறந்த மகள் பூவாசி வெறுத்த மகள் கதிர்த்த மகா, எங்கள் குடத்தில் மருமகா. அஞ்சாத சிங்கமடா முக்குடத்தில் தலைவமடா எக்குடமு பார்த்துகின்ற தேவமகா தெய்வமடா. முக்கவாடி வந்தெடுத்த எங்கள் குட தெய்வமடா. முக்கிரவாண்டி பெற்றெடுத்து எங்கள் குட தெய்வமடா பசும் பொன்னி பிறந்து வந்த பார்வோட்டும் தெய்வமடா. பசும்பொன்னில் பிறந்து வந்த போற்றுகளும் செஞ்சவடா அஞ்சாத சிங்கமடா குடத்தில் தங்கமடா, எக்குடமு பார்த்துகின்ற தேவமகா தெய்வமடா. இந்திராணிகள் படுத்த எங்கள் குட தெய்வமடா. இந்திராணி கண்டெடுத்து எங்கள் குட தெய்வமடா இதயமெல்லாம் நிறைந்து வந்த பசும்பொன் தேவரடா, இளையவெல்லாம் ஓடுகின்றே பசும்பொன் தேவரடா. அஞ்சாத சிங்கமடா முக்குடத்தில் தங்கமடா, எக்குடமு பார்த்துகின்ற தேவமகா தெய்வமடா. சமத்துவத்தை வளர்த்த மகா, சாதிகளை எதிர்த்த மகா, பார்வோட்டும் எங்கள் மகா, பசும்பொன்னின் திருமகா, உலகம் போட்டும் எங்கள் மகா, முக்கவாண்டி வந்த மகா. உலகம் போட்டும் செல்வ மகள் உக்கிரவாண்டி பெற்ற மகள் அஞ்சாத சிங்கமடா முக்குடத்தில் தங்கமடா, எக்குடமு பார்த்துகின்ற தேவமகா தெய்வமடா. தேவமகா தெய்வமடா, தேவமகா தெய்வமடா. ஆக அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் போல்கிறத்தை முறையோடு பாடிட்டு பிறந்தாலும் இந்த இடம் எல்லோருக்கும் பெருமைகளை அளித்தரக்கூடிய ஆற்றப்பட்ட இடம். ஐயா அவர்கள் பேச்சு எதிராளிகளையே கட்டுப்படக்கூடிய உன்னதமான பேச்சு. ஆரம்பத்துல முதல்ல அவர்கள் பேசக்கூடிய பேச்சு 1933 முதுகலத்திற்கு அருகாமையில் உள்ள சாயல்குடியில பெருமைக்குரிய ஒரு இடம். விவேகானந்தருடைய திருவுருவ படத்தை திறந்து வைக்கிறாங்க. அப்ப விவேகானந்தருடைய திருவுருவ படத்தை திறந்து வச்சு அதை பேசுறதுக்காக சேதுராமன் அப்படின்றவர் மதுரையில இருந்து ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணியாச்சு. கிருஷ்ணசுவாமி அப்படின்றவரை அன்றைக்கு தக்க சமயம் நேர கிளம்பணும் தெரியல, மதுரையில இருந்து பேசுவதற்கு அழைப்பு விடுத்த கிருஷ்ணசாமி ஐயனால வர முடியாத சூழ்நிலை, ஐயனால வர முடியலங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. கடைசி நேரத்தில் ஆடு விலைன்னா எவ்வளவு சிக்கல்னு எல்லாருக்குமே தெரியும். இது உலகம் ஓட்டக்கூடிய சிறப்பு. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கிருஷ்ணசாமி அவர்கள் வர முடியல. அப்ப பட திறப்பு விழா, இந்த விவேகானந்த திருவுருவ படத்தை திறந்து வைக்கிற கடைசி நேரத்தில் யாரை வச்சு பேச வைக்கிறது ஒண்ணுமே புரியல. அப்பதான் பார்த்தா பக்கத்துல இளந்தை குளம்ன்ற ஊருக்கு ஐயா அவர்கள் பசுமன் முத்துராமலிங்க அவர்கள் ஒரு பஞ்சாயத்துக்கு வந்திருந்தாரா. நேரம் அங்க ஓடாங்க, ஐயா
உங்களை தவிர வேற யாரையும் அந்த இடத்த பூர்த்தி பண்ண முடியாது. எங்க விருப்பத்துக்காக எங்களுக்காக நீங்க வந்து அந்த இடத்த படத்திற்படா திறந்து வச்சீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க தான் விவேகானந்தருடைய பெருமைகளை பேசணும்னு சொல்லி மேடைக்கு கூட்டி வராங்க. என்னால ஒரு நிகழ்ச்சி தடவிட வேணாம், நான் வர்றேன் அப்படின்னு ஐயா அவர்கள் போகாங்க. யாரை பத்தி பேசணும்? விவேகானந்தரை பத்தி பேசணும்னு சொன்னோன்னு எந்த விதமான துண்டுச்சீட்டோ குறிப்போ எதுவுமே கிடையாது. பேசுகின்ற ஒரே காரணத்துக்காக கிட்டத்தட்ட அரை மணி நேரம், 1 மணி நேரம் கிடையாது, 3 மணி நேரம் விவேகானந்தருடைய பெருமைகளை பேசிய ஒரே தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அப்படிப்பட்ட பெருமை ஐயா அவர்கள் பொழைச்சார். ஆக அப்படிப்பட்ட சால சிறந்த ஒரு பேச்சு மக்கள் மத்தியில இன்னைக்கும் பேர் வெட்டு உன்னதமான சிறப்பை உடைச்சிருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு செம்பு கலக்காத சுத்த தங்கத்தை தான் பசும்பொன் அப்படின்னுவோம். செம்பு கலக்காத சுத்த தங்கத்தையும் பசும்பொன் சொல்லலாம். எங்கள் உலகம் போற்றக்கூடிய தேவர் மகான் சிங்கத்தையும் சொல்லலாம். அப்படிப்பட்ட பெருமை வரலாறு உடைச்ச பெருமைகளை செத்து கொண்டிருக்கிறது ஐயா அவர்களுடைய பொற்பாதத்து கிடங்க. எத்தனை சிறப்பு காலை கடந்து மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அவருடைய பெருமைக்காக. மேலும் தெய்வம் தெய்வம் என்று போற்றுவோம். தெய்வம் தெய்வம் என்று போற்றுவோம். எங்கள் தேவர் மகான் திருவடியை நாடுவோம். அந்த இதயமாக அன்பு வடிவமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். தெய்வம் தேவர் என்று போற்றுவோம். தெய்வீக திருவடியை நாடுவோம். பசும்பொன்னிலே பிறந்த மகான் பாரம்மா, ஏழகுலே கொண்ட எங்க நானம்மா. பசுமணியே பிறந்த மகன் பாரம்மா, எங்கள் தேவர் மகன் தானம்மா. தேவர் புகழ் பாடுவோம், சொன்னபடி நாடுவோம். தேவர் புகழ் பாடுவோம், அவர் வடிகாடுவோம். அந்த தெய்வீக திருப்படியை நாம் நாடுவோம். தெய்வம் தேவர் என்று போற்றுவோம். தெய்வீக திருப்படியை நாடுவோம். புங்கபாண்டி கண்டெடுத்த தங்கம்தான், உலகமெல்லாம் போற்றுகின்ற சிங்கம்தான். வீரபாண்டி கண்டெடுத்த சிங்கம்தான், இந்த உலகமெல்லாம் போற்றுகின்ற தங்கம்தான். தேவர் புகழ் பாடுவோம், சொன்னபடி நாடுவோம். அவர் புகழ் பாடுவோம், அவர் வடிகாடுவோம். அந்த தெய்வீக திருப்படியை நாம் நாடுவோம். தெய்வம் தேவர் என்று போற்றுவோம். தெய்வீக திருப்படியை நாடுவோம். இந்திராணி கண்டெடுத்த தங்கம்தான், இதயமெல்லாம் இறைந்து வந்த சிங்கம்தான். இந்தியாவை கண்டெடுத்த தங்கம்தான், நம் இதயத்திலே குடிகொண்ட சிங்கம்தான். அவர் புகழ் பாடுவோம், சொன்னபடி நாடுவோம். அவர் புகழ் பாடுவோம், அவர் வழிகாடுவோம். பசும்பொன்னுக்கு நிறைந்து சென்று புகழ் பாடுவோம். தெய்வம் தேவர் என்று போற்றுவோம். தெய்வீக திருப்படியை நாடுவோம். முக்குளத்தில் உதித்து வந்த முத்துத்தான், தேவர் மகான் உலகம் போற்றும் சொத்துதான். முக்குளத்தில் பிறந்து வந்த முத்துத்தான், இந்த மூவுலகம் போற்றுகின்ற சொத்துத்தான். அவர் வழி நாடுவோம், தேவர் புகழ் பாடுவோம். அவர் வழிகாடுவோம், தேவர் புகழ் பாடுவோம். அந்த தெய்வீக திருப்படியை நாம் நாடுவோம். தெய்வம் தேவர் என்று போற்றுவோம். தெய்வீக திருப்படியை நாடுவோம். இதயமாக வடிவமாக, அந்த இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். தெய்வம் தேவர் என்று போற்றுவோம். தெய்வீக திருப்படியை நாடுவோம். அந்த தெய்வீக திருப்படியை நன்றி நன்றி நன்றி. அன்புடன் அத்தனை பேர்களுக்கு வணக்கம். ஐயா அவர்கள் புகழ்கிதம் மண்ணில் இருக்க வரை அத்தனை பெருமையோடு நிலைத்திருக்கும். விண்ணில் பல நட்சத்திரங்கள் இருந்தாலும் வானத்திற்கு அழகு நிலவுதான். மண்ணில் பல உறவுகள் வாழ்ந்து மறைந்தாலும் எங்கள் வாழ்க்கை கழகு ஐயா அவர்களுடைய புகழ்கீத பெண்புதான். அப்படிப்பட்ட பெருமையோடு இந்த இடத்திற்கு மேலே சிறப்பு செத்து தோன்றாலும் இந்த புண்ணியமான இடம் வள்ளியவள் ஆரோடம் என்று சொல்லக்கூடிய ஓமி என்ற பிரணவத்தை முன்வைத்துக் கொண்டு முருகனுக்காக கவர் செய்கிறார்.
சீக்கிரம் வள்ளிக்கு முருகனுக்கு திருமணத்தை முடிச்சு வைக்கணும். நம்ம வந்த கழகமும் வெற்றி இருந்தார் போல செல்ல வேண்டும். வெற்றி பாதைகளை பந்தரத்தில் விளக்கை ஏற்றி வரக்கூடிய சந்திப்போம். அப்படிப்பட்ட என்ன பாடுறா அப்படிப்பட்ட பெருமைக்கு மத்தியிலே எல்லாரோட தாய் எப்பேற்பட்ட இடத்தில் இருக்கிறார். விளக்கேற்று விளக்கேற்று பள்ளிக்கடமை விளக்கேற்று விளக்கேற்று பள்ளிக்கடமை விளக்க போட வெளிச்சமா நம்ம நிறமே விளக்கேற்றி விளக்கேற்றி வெள்ளிக்கிழமை விளக்கு போல வெளிச்சமாக நம்ம நிறமே உடவிருந்து கிடந்தா உடைக்காம இருந்தா அருங்கால நமக்கு பழமாக வருமா வந்தாச்சு வந்தாச்சு வருங்கால நமக்கு விளக்கேற்று 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 பள்ளிக்கிழமை விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிறமே பசியோட கண்டு முடிச்சோம் ஆடாம பொறுப்போட செஞ்சு முடிச்சோம் தாமர பூவாக அகமழகும் ஆறுமுக மறக்காம நினைச்சோம் கிழக்கு அது கட்டிட மண்டிகளாடு நெச்சில உள்ளது போல அடல் பதி மந்திடும் படத்தாரே படக்காலம் மனசுக்குதான் தவித்தாரு கழக விட்டுட நிம்மதி உண்டு விளக்கேற்றி விளக்கேற்றி வெள்ளிக்கிழமை விளக்க போல வெளிச்சமாக மண்ணிடம் நதி போல பழசிருந்தா இடமல்லா செடித்த புட்போல உள்ள வருமா சொல்ல வருமா சொத்துக்கு சுத்திரனாரு அட நித்தம பாடுவதாரு உத்தம புத்திரமாறு சத்திகம் உள்ளவ யாரு பேர் சொல்லும் ஒரு பிள்ளை நீராளே நீராளே அந்த பேர் சொல்லும் ஒரு பிள்ளை நீராளே நீராளே அடகாச்சு உயலாச்சு கண்டக்கு மிண்டக்கு ராஜாத்தி ராஜா விளக்கேற்றி விளக்கேற்றி வெள்ளிக்கிழமை விளக்க போன வெளிச்சமாக நம்ம நிறம் உணவிலிருந்து கிடந்தா உடைக்காம இருந்தா அருங்கான நமக்கு பணமாக வருமா வந்தாச்சு வந்தாச்சு அருங்கான நமக்கு நானே தன்னானே தன்னானே நானே தன்னானே தானே தனநானே அந்த நானே தானே தானா தந்த நானோ அப்படிப்பட்ட பொறுமை. வணக்கம் வணக்கம் அன்புடன் நன்றி. எனவே பரிகார காவலாரி பெருமை பேசக்கூடிய புண்ணியவான் உலகம் போற்றக்கூடிய உத்தமையான் அப்படிப்பட்ட இடத்துக்கு சொந்தக்காரன் யார் அவன் அவனுக்கு இடத்துக்கு என்ன பெருமை இருக்கிறது இருந்தாலும் கூட இந்த பொன்னான இடத்தில் அவர்கள் எப்படிப்பட்ட ஆளோட மாடிக்கொண்டிருக்கார்கள் ஏழமக இடமாக வீட்டுக்குள்ள இடம் பழக வந்தவனே பாடகடி பாடகன படந்து வரும் சந்திரரே பாழ்வழியும் பூமுகத்தில் நீ படிக கூடாது பார்த்து புட்டா பேத்தமனோ அங்காது கண்மணியே பொன்மணியே கண்ணுரங்கு கண்ணுரங்கு ஆத்துக்கு பக்கம் ஆத்து சூர ஒன்றுக்கு பக்கம் யாரோ நம்பி இருக்கிறது மள்ள தானாக வளர்ந்த மரம் ஆரம்மா ஒரு தாயாரு தந்தையாரு ஊரம்மா அத்துக்கு பக்கம் அத்து சிறு சிறு உத்துக்கு பக்கம் யாரோ வச்சே தின்னே இது நம்பி இருக்குது மண்ணே அது தானாக வளர்ந்த மரம் ஆரம்மா ஒரு தாயாரு தந்தையாரு ஊரம்மா பாடி பாடி கடனை தீர்க்க தாடி பட்டு பந்ததா தாடி பட்ட கடனை தீர்க்க தாயா என்ன பெற்று விட்டா பாடி பாடி கடனை தீர்க்க தாடி பட்டு பந்ததா தாடி பட்ட கடனை தீர்க்க தாயா என்ன பெற்று விட்டா ஓடும் நதி ஒரு நாளுக்கு சொந்த பிள்ளை அம்மா ஓடும் நதி ஒரு தனிக்கு சொந்த பிள்ளை அம்மா இந்த ஓட்டை கூரை வீட்டுக்கார சொந்தமில்லா சும்மா இந்த ஓட்டை கூரை வீட்டுக்கார சொந்தமில்லா சும்மா ஆத்துக்கு பக்கம்
அவசரத்தில ஒத்துக்கு பக்காரோ இது நம்பி இருக்குது மண்ணே தானாக நடந்தவர் பாரம்மா ஒரு தாயாரு தந்தையாரு ஊரம்மா புயலாக வரும் பொழுது
அது வேறாறு படித்தார் அற்புத காரணமே. ஆகாய ஆசை நிறைவேறுமா ஆகாய ஆசை நிறைவேறுமா கடலைய போல இன்ப கீதம் பாடுமே அன்பே சந்தேகம் உள்ளனாகுமா கடல செய்தாடு அன்புகள் உண்டு போடுமே பழுத்த கடை மறந்து விட்டாய் கூறடா கண்ணா. அவன் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. குடும்ப கதை போது என்று கூறடா கண்ணா. அதில் வேறு உள்ள கடைகள் ஏதும் பாரடா கண்ணா. தீராத செல்வ சுகம் காணாத வந்தது போல் ஓடோடி வந்த சொர்க்க போகமே ஓடோடி வந்த சொர்க்க போகமே காணாத இன்ப நிலை கண்டாடும் நிலை காணாத இன்ப நிலை கண்டாடும் நிலை ஆனந்த போதையுடராகவே உறவாடி விளையாடி இசைவாடி விளையாடி பின்னோடு முகிலோடு விளையாடும் நிலவே கண்ணோடு துஞ்சும் கடல் அழகே இசையமுதே இசையமுதே தாயார் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை பாராட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டு அறிந்ததில்லை. தாயார் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை பாராட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டு அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தார் தங்கமேன வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தார் தங்கமேன வளர்ந்த தம்பி தன்னாடு பகதினா வாழுகிட்டு அவனை நம்பி சொத்துக்கு முத்தாக எங்கள் சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் பொருளுக்குள் முன்னாக நாங்கள் அன்பாடு இணைந்து வந்தோம் பொருளுக்குள் கண்ணாக நாங்கள் அன்பாடு இணைந்து வந்தோம் அன்பாடு இணைந்து வந்தோம் பொருளுக்குள் முன்னாக. அத்தனை உள்ளங்களுக்கு மகத்தான வணக்கங்கள். நன்றி நன்றி நன்றி. நேரத்தை வீணாக்காம வரது யாரும் அப்பா ஹரியார் காவலாடி எப்பேற்பட்ட பொறுமையுடையவர் சுந்தரம் நீர்